ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். 2 ஸ்ட்ரெயிட் லைனும் வந்து ஒரே ஈவனாக இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த அகலமும் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி அகலம் பெருசாக இருந்துச்சுன்னா ஸ்டிச் வந்து பெருசாக போயிடும், நல்லா இருக்காது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 சென்டிமீட்டருக்கு இடையில ஒரு டாட் வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் அந்த லைன்லேயே வந்து 1 இன்ச் விட்டு விட்டு நான் வந்து டாட் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சில்க் த்ரெட்டில் வந்து 2 ஸ்டாண்ட்ஸாக த்ரெட் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு ஒரு விரலால் லூப் மாதிரி சுற்றிட்டு அடியில் இப்போ பாருங்கள், நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு நாட் போட்டுட்டேன் 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து. இப்போ அந்த ஒரு விரலை லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே இப்போ அந்த கையை வந்து நான் கீழே கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு டாட் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டாட்டில் குத்தி மேலே இருக்க செகண்ட் டாட்டில் குத்தி நம்ம வந்து சைடில் வந்து ஒரு ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டாட் இருக்கா, இதிலேருந்து நான் இந்த நீடிலை வந்து உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து அந்த மேல் லைனில் செகண்ட் டாட்டில் குத்தி ஃப்ளாட் லோட் போடுற மாதிரி தான் இது கொஞ்சம் க்ராஸாக போடுறேன். ஓகேங்களா? இப்போ மேலே குத்திட்டு ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் அதே வந்து கீழே குத்தி குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒரு குட்டி லாக்கு தான், குட்டி ஸ்டிச்சை தான் நம்ம போடுறோம். இதே மாதிரி 3 டைம்ஸ் வந்து நீங்கள் போடணும். இப்போ மேலே குத்தி மேலே ஒரு குட்டி லாக்கு, அதுக்கப்புறம் கீழே ஒரு லாக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். இந்த த்ரெட்டை வந்து இந்த சைட் கொண்டு போகிறோம். நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாக தான் க்ராஸாக இருக்கிறதுலே வந்து ஒரே பக்கமாக கொண்டு போனோம். இப்போ இந்த சைடு வெளியிலேருந்து உள் பக்கமாக அதே மாதிரி நீங்கள் ஃப்ளாட் லோட் ஸ்டிச் போடுவீங்க இல்லைங்களா, அதே மாதிரி குத்தி கீழே ஒரு ஸ்டிச்சு. இப்போ நான் எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ அடுத்து மறுபடியும் கீழே வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு, இதை தான் வந்து நான் லாக்குன்னு சொல்கிறேன். மறுபடியும் இந்த பக்கம் மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு, மறுபடியும் கீழே ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு 3 லைன் மட்டும்தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடணும். ஸ்ட்ரெயிட்டாக மீன்ஸ் க்ராஸாக போடணும். அடுத்து வெளியிலேருந்து உள் பக்கமாக நூலை கொண்டு வரும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி சிம்பிள் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை வந்து எப்போ நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, அந்த டாட் எப்போ முடியுதோ அது வரைக்குமே நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும். இந்த டாட் வரைக்குமே நீங்கள் கொண்டு போய் நீங்கள் ஸ்டிச்சை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். இப்போ நான் எப்படி போடுறனோ அதே மாதிரி தான். இந்த எந்த டாட்டில் முடிக்கிறோமோ அந்த டாட்லேருந்து அடுத்த அந்த செகண்ட் டாட்டு இந்த பக்கம் போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். எது வரைக்கும் முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு டாட்லையும் இந்த சைடு டாட்லையும் டச் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த ஸ்டிச்சை போடணும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஏன் நான் இதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சைடு டாட்லேயும் இந்த சைடு டாட்லேயும் வந்து டச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டிச் வந்து டச் ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு நான் போட்டது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் பென்சிலில் ஒரு தடவை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 லைன் ட்ரா பண்ணிக்கிட்டிங்களா? உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாக போட்டுக்கலாம். சின்னதாக வேணும் அப்படின்னா சின்னதாக போட்டுக்கலாம். இப்போ கீழேருந்து மேலே போகணும், மேலேருந்து கீழே வரணும். 3 தடவை பண்ணணும். ஓகேங்களா? நூலை அடுத்து இங்கேருந்து இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம். இப்போ நான் போடுறத மட்டும் நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ மறுபடியும் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம். இப்படி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அழகான பட்டர்ஃப்ளை கிடச்சிரும். இப்படி தான் போடணும். இந்த மெத்தடை தான் நான் வந்து த்ரெட்டில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இந்த ஃபஸ்ட்டு த்ரெட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து எப்படி கண்டினியூவாக போடணும் அப்படின்னா, எந்த இடத்துல முடிச்சிங்களோ அந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் டாட்டுக்கு வந்து க்ராஸாக போயிட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் 3 ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? 3 தடவை அந்த லைனு இந்த க்ராஸ் லைன் போட்டுட்டு குட்டியாக ஒரு லாக்குங்கிறது வந்து நான் குட்டி செயின் ஸ்டிச்சை தான் வந்து லாக்குன்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த த்ரெட்டு பாருங்கள் நல்லா. இதை வந்து உள் பக்கமாக கொண்டு வரணும். வெளி பக்கமாகவே கொண்டு போகக்கூடாது. உள் பக்கமாக கொண்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் கிடைக்கும். மறுபடியும் அந்த உள் பக்கத்துலேருந்து மறுபடியும் வெளி பக்கம் கொண்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. மறுபடியும் வெளியிலேருந்து உள்ளே கொண்டு போயிட்டு ஒரு குட்டி லாக்கு. மறுபடியும் உள்ளேருந்து வெளியே கொண்டு வரணும். இதே மாதிரி தான் நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கணும். போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.
இதே மாரி நீங்க எவ்வளோ நீளம் வேணாலும் நீங்க கொண்டு போய்க்கலாம். இதே கன்டினியூவா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து நீங்க கொண்டு போய் போடலாம். ஓகேங்களா? இப்ப எனக்கு த்ரெட் வந்து இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு. அதனால இந்த இடத்துல நான் ஒரு குட்டியா ஒரு லாக் மாரி நாட் போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்றேன், சில்க் த்ரெட் மறுபடியும் 2 ஸ்டாண்ட்ஸா எடுத்து நாட் போட்டு ஃபஸ்ட்டு எப்படி பண்ணனோ அதே மாரி தான். எந்த இடத்துல நாட் போட்டனோ அதே இடத்துலருந்து குத்தி, நான் பழைய மாரி மறுபடியும் வந்து ஸ்டிச்ச வந்து கன்டின்யூ பண்றேன். ஒரு சிலருக்கு தெரியாது நாட் போட்டுட்டு எப்படி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. அதுக்காக தான் நான் இத வந்து சொல்றேன். இப்ப நீங்க வந்து மறுபடியும் டாட் வர அளவுக்கு மறுபடியும் நீங்க இந்த ஸ்டிச்ச போட்டு, போட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கன்டினியூவா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து நீட்டா கிடைக்கும். இதே மாரி நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணுங்க. இதுக்கு ஷேப் வந்து நீங்க இந்த லைன்ல வந்து கண்டிப்பா பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து யூ ஷேப்ல இந்த நெக்குக்கெலாம் யூ ஷேப் ட்ரா பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த ஷேப்லேயும் நீங்க வந்து எனக்கு பண்ணி எனக்கு ஷேப்ஸில வந்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப இந்த ஸ்டிச்ச வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க ஒரு பட்டர்ஃப்ளை மாரி ஸ்டிச் கிடைச்சிருக்குங்களா? இப்ப இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, இது நார்மலா செயின் ஸ்டிச் போட்டுறலாம். அ கிளாத் வந்து கொஞ்சம் சன்னமா இருந்துச்சு, மெலிசா இருந்துச்சு அப்டின்னா, இந்த மாரி ஹோல்ஸ் விழுகும். எனக்குமே லைட்டா தான் விழுந்திருக்கு. இந்த ஹோல்ஸ் தெரியுது அப்டின்னா, நீங்க வந்து சைட்ல அவுட்லைன் குடுத்துக்கணும். ஹோல்ஸ் தெரியலனாலுமே நீங்க அவுட்லைன் குடுத்து தான் கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப இந்த ஸ்டிச்ச அப்படியே விடுறதுனாலும் விடலாம். இல்ல இதில வந்து சில்க் த்ரெட் மறுபடியும் வேறு ஏதாச்சும் கலர் குடுக்கறதுனாலும் நீங்க இந்த மாரி குடுத்துக்கலாம். இது இன்னுமே நீட்டா இருக்கும். இதனுடைய சென்டர்ல நீங்க பீட்ஸ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். இதெல்லாம் நீங்க வந்து ஒரு டிசைன்ஸா பண்ணும்போது, இதில பீட்ஸ் வைக்கும்போது, இந்த மாரி சில்க் த்ரெட்ட வந்து உள்ளார நாட் மாரி குடுக்கும்போது, ரொம்பவே அழகா தெரியும். இது வந்து டைப் 1 ஓகேங்களா? டைப் 2 என்னன்னா, ஃப்ளாட் லோடு தான். ஃப்ளாட் லோட் போட்டுட்டு, சென்டர்ல மட்டும் நம்ம இந்த மாரி புடிச்சு, புடிச்சு நம்ம உள்ளார வந்து ஒரு நாட் மாரி போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இதுவுமே ஒரு பட்டர்ஃப்ளை மாரி தான் இருக்கும். இது வந்து டைப் 1 இது டைப் 2 ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஃபுல்லாவே பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து ப்ராப்பரா போடுறோம். செகண்ட் இருக்கிறது வந்து ஃப்ளாட் லோட் வச்சு நம்ம போடுறோம். ஓகேங்களா? 2மே பட்டர்ஃப்ளை மாரி தான் தெரியும். நீங்க 2மே ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு இதில கூட நீங்க வந்து டிசைன்ஸ் வந்து 15 சென்டிமீட்டர்ல போடலாம். ஆனா கண்டிப்பா 15 சென்டிமீட்டர்ல போட்டுருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.